கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த மூன்றாவது விசிடியை வெளியிட ஆண்டவர் தந்த கிருபைக்காக நான் அவரை ஸ்தோத்திரிக்கிறேன். அலை அலையாய் பாய்ந்து வரும் என்று சொல்லப்பட்ட இந்த விசிடியின் மூலமாக அநேக ஆத்துமாக்கள் தொடப்பட வேண்டும் என்ற வாஞ்சியோடு நான் இதை வெளியிடுகிறேன். இந்த விசிடியை டாக்டர் டிஜிஎஸ் தினகரன் அவர்களுடைய 70வது பிறந்த நாளுக்காக நான் பிரதிஷ்டை செய்கிறேன். ஏனென்றால் 1982ஆம் ஆண்டு நான் இந்த ஊழியத்தை தொடங்கி மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டு சாப்பிட பணம் இல்லாமல் மிகவும் வருத்தத்தோடு நான் இருக்கும் பொழுது ஒரு நாள் நான் அவரை ஒரு வீட்டில் சந்தித்தேன். அவர் என்னை பார்த்து சொன்னார், தம்பி, நீ உன் ஊழியத்தில் எவ்வளவோ கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றாய் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். இந்த கஷ்டகாலம் நீடித்தாலும் ஒரு நாள் ஆண்டவர் உனக்கு ஒரு பெரிய ஒரு சபையை தருவார் என்று அவர் தீர்க்க தரிசனம் மூலமாக எனக்கு சொன்னார். அதன்படியே இன்றைக்கு ஆண்டவர் எங்களுக்கு ஆலயத்தில் 10,000 ஆத்துமாக்களும் 11 ஆராதனைகளும் நடத்த ஆண்டவர் கிருபை தந்திருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு தேவனுடைய தாசனை ஆண்டவர் இந்த தேசத்தில் எங்களுக்கு ஒரு பரிசாக கொடுத்ததற்காக நான் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறேன். டாக்டர் டிஜிஎஸ் தினகரன் அவர்களை ஆண்டவர் அதிகமாக ஆசீர்வதித்து ஆயிரக்கணக்கான மக்கள் இன்னும் அவர் மூலமாக இயேசுவை ஏற்றுக்கொள்ள நாம் எல்லாரும் ஜெபிக்க வேண்டும். இரண்டாவதாக, இந்த விசிடியில் ஜெபித்த என்னுடைய அண்ணனுக்காக நான் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறேன். அவர் என்னோடு எப்பொழுதும் ஒத்துழைத்து ஊழியத்தில் பங்கு பெறுகிற என்னுடைய மூத்த அண்ணனாக அவர் இருக்கின்றார். என்னுடைய குடும்பம், என்னுடைய மனைவி ஷீபாவுக்காகவும் குழந்தைகள் பிங்கியும் சமீக்காவும் நான் ஆண்டவரை நன்றி செலுத்துகிறேன். நான் செய்கிற இந்த ஊழியத்தில் என்னோடு கூட இருந்து என்னை தாங்கி அவர்கள் எப்போதும் என்னோடு ஒரு துணையாக இருந்து எனக்காக ஜெபிக்கிறது மாத்திரமல்ல, என்னுடைய வேதனைகளெல்லாம் பார்த்து எனக்கு செய்கிற எல்லா உதவிகளுக்காகவும் நான் அவர்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். என்னுடைய தாயாருக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இத்தனை ஆண்டுகளை கொடுத்து ஆண்டவர் என்னுடைய தாயாரை இன்னும் அநேக ஆண்டுகள் கட்டளையிடுவாராக. சகோதரன் ஏசுதாசும் அவருடைய குடும்பமாய் சேர்ந்து எங்களுக்கு நாகர்கோயிலில் எல்லா உதவிகளையும் அவர்கள் செய்தார்கள். அவர்கள் சொன்னார்கள், பாஸ்டர், இது ஆண்டவர் கொடுத்த ஒரு தருணம் எங்களுக்கு, நாங்கள் உங்களுக்கு நின்று எல்லாவற்றையும் இங்கு செய்து தருகிறோம் என்று சொல்லி காலையிலும் மாலையிலும் ஓடி ஓடி எங்களுக்கு உழைத்தார்கள். ஆண்டவர் இந்த குடும்பத்தை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. பாஸ்டர் சத்யராஜுக்காக நான் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறேன். தேவனுடைய தாசன் அவர் உழைத்து கஷ்டப்பட்டு எத்தனையோ தடவை பெங்களூரில் இருந்து பஸ்ஸில் நாகர்கோயிலுக்கு வந்து இதை எங்களுக்கு ஆயத்தப்படுத்தி கொடுத்ததற்காக நான் ஆண்டவருக்கு மகிமை செலுத்துகிறேன். ஆண்டவர் அவரை ஆசீர்வதிப்பாராக. பாஸ்டர் ஜெயதேவும் பகலாக ஸ்டுடியோவில் இருந்து செய்த எல்லா வேலைக்காக ஆண்டவர் பாஸ்டர் ஜெயதேவியும் ஆசீர்வதிப்பாராக. சகோதரன் விக்டர் எங்களோடு கூட இருந்து இந்த விசிடியை டைரக்ட் பண்ணியதற்காக நான் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். என்னுடைய 2 விசிடியையும் அவர் டைரக்ட் செய்தார். இது 3வதாக அநேக ஐடியாஸோடு அவர் செய்ததற்காக நான் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறேன். சகோதரன் ஜார்ஜ் மியூசிக் மைண்ட்ஸ் டைரக்டருக்காக நான் ஆண்டவரை நன்றி செலுத்துகிறேன். அவர் இந்த 3வது விசிடியையும் அவர் எடுத்துக்கொண்டதற்காக நான் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அவர் எங்களோடு ஒரு நண்பனாக பழகிக்கொண்டு வருவதற்காகவும், அது மாத்திரமல்ல, ஒரு நாள் அவர் என்னுடைய ரூமில் வந்து பேசிக்கொண்டிருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவரை
இயேசுவுக்குள் வழிநடத்த சொல்லி நான் அவரிடம் பேசி அவரை இயேசுவுக்குள் வழிநடத்த ஆண்டவர் எனக்கு தந்த கிருபையும் மாத்திரமல்ல, ஞானஸ்நானம் கொடுக்கவும் ஆண்டவர் எனக்கு கிருபை தந்தார். இந்த மியூசிக் மைண்ட்ஸ் ஊழியத்தை ஆண்டவர் இன்னும் அதிகமாக ஆசீர்வதிக்கட்டும். ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் அங்கிருந்து விநியோகிக்கப்படுகிற ஒளி நாடாக்கள் மூலமாகவும் VCD மூலமாகவும் தேவனுடைய நாமத்தை அவர்கள் மகிமைப்படுத்தட்டும். ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த எல்லா நண்பர்களுக்காகவும் நான் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறேன். என்னுடைய சபையில இருந்து அநேகம் 13 பேர் என்னோடு கூட வந்து அவர்கள் ராப்பகலாக என்னோடு வேலை செய்து இந்த VCDயை ரிலீஸ் பண்ண நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். நீங்கள் இதை பார்க்கும் பொழுதும், நீங்கள் இதை மற்றவர்கள் கொடுக்கும் பொழுதும் தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டு ஆயிரக்கணக்கான மக்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற வாஞ்சியோடு அலை அலையாய் பாய்ந்து வரும் VCDயை நான் ஆண்டவருடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள் பல. உலக அளவில் இந்தியாவில் நடைபெறும் ஜெப எழுப்புதலை இந்த நாட்களில் அடையாளப்படுத்தி வருகிறார்கள். இச்செப எழுப்புதலுக்கு இந்தியாவிலே தேவன் பயன்படுத்தும் பல தேவ ஊழியர்களில் ரெவரண்ட் பால் தங்கை அவர்களும் ஒருவர். ஜெப எழுப்புதலோடு நின்று விடாதபடிக்கு ஆராதனை அபிஷேகத்தை தேசத்தின் ஜனங்கள் பெற்று மக்கள் லட்சங்களாய் தேவனுடைய பாதங்களுக்குள்ளாய் கடந்து வர தேவன் இவர்களை இந்த நாட்களில் பயன்படுத்தி வருகிறார். இந்த 3வது VCDயை தேவனுடைய நாம மகிமைக்கென்று அவர்கள் வெளியிடுகிறார்கள். டாக்டர் DGS தினகரன் ஐயா அவர்களுடைய 70வது பிறந்த நாளை முன்னிட்டு இந்த VCD அவர்களுக்கென்று பிரதிஷ்டை செய்யப்படுகிறது. கர்த்தர் அவர்களையும் அவர்களுடைய ஊழியங்களையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. VCDக்காக பாரத்தோடு ஜெபிப்போமா? பரிசுத்த ஆவியானவரே, இயேசுவின் நாமத்தினாலே பிதாவை நோக்கி பார்க்கிறோம். அருமையான 3வது VCDயை உம்முடைய நாம மகிமைக்கென்று தேசத்திற்குள்ளாய் தேசங்களுக்குள்ளாய் ஆராதனை அபிஷேகத்தை கட்டவிழ்க்க நீர் பயன்படுத்த போகிறதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதனை கேட்கிற, இதனை பார்க்கின்ற ஒவ்வொருவரும் அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு எழுப்புதல் தீப்பந்தங்களாய் தங்களுடைய ஆவிக்குரிய திருச்சபைகளில் எழுந்து பிரகாசிக்க கர்த்தருடைய ஆவியானவர் அனல் மூட்டி எழுப்பி விடுவீராக. டாக்டர் DGS தினகரன் ஐயா அவர்களையும் ஊழியங்களையும் தொடர்ந்து ஆசீர்வதிப்பீராக. பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே இந்த VCDயை ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.